வணக்கம். பீன்ஸ் பொட்டேட்டோ ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில் 1/4 கிலோ பீன்ஸை 2 இன்ச்சஸ் லென்த் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிர் ஃப்ரை பண்ணும்போது வெஜிடபிள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் டெண்டராகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஈஸியாக வறுபடும். இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதிலே பொட்டேட்டோவையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதோட கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். பீன்ஸ் நல்லா வெந்து வர்றதுக்கும் பொட்டேட்டோ நல்லா வெந்துட்டு டோஸ்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் மொத்தமாக. இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் வறுத்தெடுக்கிறதால லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகும்போது கூட கொஞ்சம் நேரம் இருந்தாலும் வீணாக போகாமல் இருக்கும். இது தயிர் சாத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற மிக்ஸ்ட் ரைஸஸ் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு பீன்ஸ் எல்லாம். உருளைக்கிழங்கும் டோஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 6-7 பூண்டு பல்லை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டை பிகினிங்லேயும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிட்டா நல்ல பூண்டு நல்லா கருகி ஒரு சைனீஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும். ஆனால் பூண்டில் இருக்க மருத்துவ குணம்லாம் வீணாகிடும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம உப்பு காரெல்லாம் போட்டு வதக்கி எடுக்கிற வரைக்கும் அது நல்லா டோஸ்ட் ஆகி பூண்டு நல்லாயிருக்கும். ரெசிபிக்கு தேவையான உப்பும் காரப்பொடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது இந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதை உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்துட்டு இந்த ஸ்டிர் ஃப்ரை செஞ்சுட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக கூட எடுத்துக்கலாம். டேஸ்டியான பீன்ஸ் பொட்டேட்டோ ஸ்டிர் ஃப்ரை ரெடி. நன்றி.